விஜய் படம் என்றாலே ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை இருக்கும். காவலன் திரைப்படத்திலிருந்து கடைசியாக வெளியான வாரிசு திரைப்படம் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சைகள் வெடித்திருந்தது. விஜய் அரசியல் கட்சி துவங்கி வெளியாகக்கூடிய இந்த முதல் திரைப்படமாக இருப்பதன் காரணமாக இது ஒரு மிகப்பெரிய விமர்சனங்களையும் சர்ச்சையும் ஏற்படுத்தும்ன்றது நிறைய பேருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. கோட் திரைப்படத்தில் நடிகர் தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்கள் ஒரு காட்சியில் வருவதாகவும் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக அந்த காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கிறதாகவும் ஏற்கனவே வெங்கட் பிரபு அவர்கள் தெரிவிச்சிருந்தார். குறிப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சண்டை காட்சியில் நடிகர் விஜயோடு ஈடுபட போகிறார் என்ற தகவல்லாம் பரவி கொண்டிருக்கு. அஜித் அவர்கள் ஒரு கேமியா ரோல் பண்ணிட்டு இருக்காரு இந்த திரைப்படத்தில் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போ ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் தொடர்ந்து எழ துவங்கி தான் இருக்கு. அதே நேரத்தில் கிரிக்கெட் வீரர் தோனி அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறதாகவும் மிகப்பெரிய ஒரு ரசிகர்கள் பட்டாளம் கொண்ட ஒரு 3 நட்சத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் இணைய போகிறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு கூஸ் பம்ப்ஸ். நாளை மட்டும் 5ஆம் தேதி நாளை மட்டும் ஒரே ஒரு காட்சி, சிறப்பு காட்சி வெளியிட கோட் திரைப்படத்திற்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. கேடகம் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது நடிகர் விஜய் நடிப்பில் வெளியாகக்கூடிய அந்த கோட் திரைப்படம் நாளை காலை 9 மணி முதல் வெளியாக இருக்கிறதா அரசாணையே வெளியாகிருக்கு. குறிப்பா சிறப்பு காட்சிக்கும் அனுமதி அளிச்சிருக்காங்க. ஒரு காட்சியை திரையிடுவதற்கு அரசு நாளை மட்டும் திரையிடுவதற்கு அரசு அனுமதி அளித்திருக்கிறது. அது இரவு தொடங்கி நள்ளிரவுக்கு முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பா இந்த திரைப்படம் ஆரம்பத்திலிருந்தே மிகப்பெரிய சர்ச்சைகளை எதிர்கொண்டு ஏன்னா இந்த சிறப்பு காட்சிகள் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக ஒரு 2-3 தினங்களாக ஒரு மாறி இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா விஜய் படம் என்றாலே ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை இருக்கும். காவலன் திரைப்படத்திலிருந்து கடைசியாக வெளியான வாரிசு திரைப்படம் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சைகள் வெடித்திருந்தது. ஆனால் இந்த கோட் திரைப்படத்திற்கு பெரிய அளவில் எந்த சர்ச்சையும் இல்லை. ஏன்னா நடிகர் விஜய் அரசியல் கட்சி துவங்கி வெளியாகக்கூடிய இந்த முதல் திரைப்படமாக இருப்பதன் காரணமாக இது ஒரு மிகப்பெரிய விமர்சனங்களையும் சர்ச்சையும் ஏற்படுத்தும்ன்றது நிறைய பேருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் இந்த திரைப்படம் ஒரு பெரிய அளவில் சர்ச்சைகள் இல்லாத வந்தது. இந்த சிறப்பு காட்சி மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியது. அதற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நாளை கோட் திரைப்படத்திற்கு ஒரு காட்சி மட்டும் சிறப்பு காட்சி வெளியிடுவதற்கு அரசு அனுமதி அளித்து அதுக்கான அரசாணையும் வெளியிட்டிருக்காங்க. அதே நிலையில் நடிகர் விஜய் அவர்களுடன் ஏற்கனவே அவர் முதல் திரைப்படமான செந்தூர் பாண்டியன் அந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் அவர்கள் மூலமாக விஜய் அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு அவருடைய சொந்த உழைப்பு மூலமாக இன்று ஒரு உச்சபட்ச நடிகராக தவிர்க்க முடியாத ஒரு முன்னணி நடிகராக நடிகர் விஜய் அவர்கள் உயர்ந்து நிற்கிறார். இந்த நிலையில் நடிகர் விஜய் அவர்களுடைய இந்த திரைப்படம் கோட் திரைப்படம் அடுத்த திரைப்படம் அவருக்கு இன்னொரு திரைப்படம் இருக்குன்னு சொல்றாங்க. அது அவருடைய கடைசி திரைப்படமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் அதற்கு முன்பு வெளியாகக்கூடிய இந்த கோட் திரைப்படத்தில் நடிகர் தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்கள் ஒரு காட்சியில் வருவதாகவும் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக அந்த காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கிறதாகவும் ஏற்கனவே வெங்கட் பிரபு அவர்கள் தெரிவிச்சிருந்தார். குறிப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சண்டை காட்சியில் நடிகர் விஜயோடு ஈடுபட போகிறார் என்ற தகவல்லாம் பரவி கொண்டிருக்கு. அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்றது நாளைக்கு அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். அதே நேரத்தில் இந்த திரைப்படத்தில் நடிகர் அஜித்துடைய ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே வெங்கட் பிரபு அவர்கள் ஏற்கனவே தெரிவிச்சிருக்காரு. அந்த வகையில் பார்க்கும்போது அஜித் அவர்கள் ஒரு கேமியா ரோல் பண்ணிட்டு இருக்காரு இந்த திரைப்படத்தில் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போ ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் தொடர்ந்து எழ துவங்கி தான் இருக்கு. அதே நேரத்தில் நடிகர் கிரிக்கெட் வீரர் தோனி அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறதாகவும் மிகப்பெரிய ஒரு ரசிகர்கள் பட்டாளம் கொண்ட ஒரு 3 நட்சத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் இணைய போகிறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு கூஸ் பம்ப்ஸ். தியேட்டரில் அந்த காட்சிகள் வெளியாகும் போது பயங்கரமான ஒரு திரை இது ஒரு தெரிக்கக்கூடிய வகையில் அமையும் என்பது ரசிகர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. அதனாலே இந்த திரைப்படத்துடைய முதல் நாள் முதல் காட்சியை பார்த்தே ஆக வேண்டும் என ரசிகர்கள் முண்டி அடித்து கொண்டு டிக்கெட்டுகளை வாங்க முற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பலருக்கும் டிக்கெட் கிடைக்காதது ஒரு மிகப்பெரிய ஒரு
ஏமாற்றமாக தான் இருந்தது. ஏன்னா இந்த சிறப்பு காட்சிகள் என்பது வெளியிடப்படும் போது மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் பட்டாலும் அந்த திரையரங்கை வந்து சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. சூழ்ந்து கொள்வது மட்டும் இல்லாமல் அந்த திரையரங்குக்குள்ள சென்று அவர்கள் பட்டாசு வெடித்து அந்த இருக்கைகளை கிழித்து அவர்கள் அந்த திரையரங்குக்குள் செய்யக்கூடிய அந்த அட்டகாசத்தின் காரணமாகவே சிறப்பு காட்சிகள் எல்லாமே வந்து ஏற்கனவே தடை செய்யப்பட்டிருந்தது. தடை செய்யப்பட்டு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க சார்பாக வந்து அவர்களே வேண்டாம், இந்த சிறப்பு காட்சிகளே வேண்டாம் என ஒருமனதாக முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அவர் நமக்கு வந்து அந்த திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவர் அவர்களே வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதே நேரத்தில் ஏற்கனவே இந்த வாரிசு துணிவு இந்த திரைப்படம் வந்து வெளியாகும் போது இந்த துணிவு திரைப்படத்தை கொண்டாட்டத்தின் போது அஜித் ரசிகர் ஒருத்தர் வந்து சிந்தாதிரிப்பேட்டையை சேர்ந்த அந்த பரத்குமார் என்பவர் வந்து அந்த இளைஞர் அந்த லாரி மேலே ஏறி நடனம் ஆடி கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை இந்த தமிழ்நாடு அரசியலில் மட்டும் இல்லாமல் தமிழ் திரையுலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது. தமிழ் மக்களிடையே ஒரு மிகப்பெரிய சோகத்தை வந்து ஏற்படுத்தியது. அதன் காரணமாகவே வந்து இந்த சிறப்பு காட்சிகள் வந்து இனி திரையிடவே கூடாது என்ற வகையில் வந்து திரையரங்க உரிமையாளர்கள் முடிவெடுத்து வந்துட்டாங்க. ஆனால் இந்த பெரிய நடிகர்கள் திரைப்படம் வரும்போது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக திரையரங்க உரிமையாளர்களும் தயாரிப்பாளர்களும் இணைந்து தமிழக அரசிடம் கோரிக்கை வைக்கும் பட்சத்தில் அது மறுபரிசீலனை செய்யப்பட்டு அவர்களுக்கு எது மாதிரியான சிறப்பு காட்சிகள் பாதுகாப்போடு அவர்கள் வெளியிட அனுமதி வழங்கலாம் என்றதெல்லாம் வந்து அவர்கள் பரிசீலனை செய்த பிறகு இன்று அந்த அரசாணை வெளியிட்டிருக்காங்க. நாளை மட்டும் 5ஆம் தேதி நாளை மட்டும் ஒரே ஒரு காட்சி சிறப்பு காட்சி வெளியிட அவருக்கு வந்து அந்த கோட் திரைப்படத்திற்கு அனுமதி வந்து வழங்கியிருக்காங்க. மற்ற நாட்களுக்கு இருக்கிறதா என்றால் கிடையாது. காலை 9 மணி முதல் நள்ளிரவு வரை சிறப்பு காட்சி நாளை மட்டும் அந்த ஒரு காட்சி மட்டும் எக்ஸ்ட்ரா அவர்கள் வந்து ஓட்டிக்கொள்ளலாம் என்று அவர்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இது ஒரு நன்மைக்கும் ஒரு பாதுகாப்புக்கும் ஏற்ப வகையில் தான் அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா கோட் திரைப்படம் ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற நிலையில் இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு பெரிய வசூலை வாரி குவிக்கும் என்பதெல்லாம் நாளையே காலை ஒரு 9 மணி அந்த படம் துவங்கி ஒரு 12 மணிக்குள்ளாக நமக்கு தெரிந்துவிடும். படம் எப்படி இருக்கிறது, படம் எந்த அளவுக்கு வசூலை தேடி கொடுக்கும், எந்த நடிகர்கள் எந்த ரோலில் நடிச்சிருக்காங்க, யாரெல்லாம் எப்படி வராங்க, எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு, ரசிகர்கள் மத்தியில் எப்படி ஒரு விமர்சனத்தை எதிர்கொள்ள போகிறது என்பதெல்லாம் வந்து நாளை ஒரு 12 மணிக்குள்ள தெல்ல தெளிவாக தெரிந்துவிடும். அதே நேரத்தில் விஜயகாந்த் அவர்கள் வந்து இந்த திரைப்படத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலனை சேர்க்கக்கூடியவராக தான் அமைந்து இருக்கிறார். ஏன்னா விஜயகாந்த் அவர்களுடைய அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தனாலே அவருடைய எந்த ஒரு காட்சியாக இருந்தாலும் அவர் வரக்கூடிய எந்த ஒரு காட்சியாக இருந்தாலும் அது மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில் போய் கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் இருக்கும். அது அப்படிப்பட்ட ஒரு விஜயகாந்த் அவர்கள் இந்த தமிழ் திரையுலகத்தில் ஒரு நிரந்தர ஒரு தடம் பதித்த ஒரு மாமனிதராக போற்றக்கூடியவர் இந்த தமிழ் திரையுலகத்தில் இருக்கக்கூடிய மறைந்த விஜயகாந்த் அவர்கள் இந்த கோட் திரைப்படத்தில் ஒரு ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக ஒரு காட்சியில் வருவது வந்து விஜயகாந்த் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தேமுதிக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வந்து அதிகப்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நடிகர் அஜித் அவர்கள் இந்த திரைப்படத்தில் கேமியோ ரோல்ல நடிக்கிறார் என்ற விமர்சனங்கள் வந்து தொடர்ந்து எழுந்து வர நிலையில் அது நாளை வந்து உறுதி செய்யப்படும். அப்படி அவர் நடிகர் அஜித் ஒரு கேமரா ரோலில் வராருன்னா இந்த திரைப்படத்தோடைய வசூல் வந்து ரெட்டிப்பாகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. கோட் திரைப்படத்தை பொறுத்த வரையில் ஒரு மெகா வசூலை வந்து வாரி குவிச்சல்ன்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது என்பது ரசிகர் மத்தியில் மனசிலேயே எழக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக இருக்குது. அதே நேரத்தில் கிரிக்கெட் வீரர் தோனி அவரும் இந்த திரைப்படத்தில் ஒரு காட்சியில் வர்றாரு அப்படின்னும் போது ஒரு 3 நட்சத்திரங்களும் வந்து 4 நட்சத்திரங்களும் மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற நட்சத்திரங்களாக பார்க்கப்படுகிறார்கள். அதே நேரத்தில் பிரபுதேவா அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார். நடிகர் பிரசாந்த் அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார். ஒரு 90 கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ரசிகர்கள் மத்தியில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு நடிகர்களாக வளர்ந்து வந்தவர்கள் பிரசாந்த் அவர்கள், பிரபுதேவா, நடிகை லைலா, நடிகை திரிஷா அவங்க இந்த ஒரு பாட்டில் வந்து பயங்கரமான டான்ஸ் ஆட போகிறாங்க. இல்லை நிறைய விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கு. இவ்வளவு எதிர்பார்ப்பை வந்து இந்த கோட் திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் வந்து ஏற்படுத்தியிருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது திரையரங்கு வந்து நாளை விஜயகாந்த் அவர்கள் வரக்கூடிய காட்சியாகட்டும், நடிகர் அஜித் வரக்கூடிய காட்சியாகட்டும், கிரிக்கெட் வீரர் தோனி வரக்கூடிய காட்சியாகட்டும், அந்த திரையரங்கம் அதிரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ரசிகர் குதூகலத்தோடு கொண்டாடி அந்த இடத்தை வந்து நிரப்புவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் எந்தெந்த திரையரங்குகள் எந்தெந்த இடத்துல திரைகள் கிழிக்கப்பட போகிறது, எந்த இடத்துல இருக்கைகள் கிழிக்கப்பட போகிறது என்பது அது ஒரு பெரிய ஒரு விமர்சனமாகவும் கேள்விக்குறியாகவும் மாறி இருக்கின்றதை சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு திரைப்படம் வரும்போதும் இந்த மாதிரியான
ஒரு நன்மை நடக்கும்போது ஒரு தீமையும் வந்து கூட சேர்ந்தே நடத்துறதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். எப்படியாகணும் இந்த கோட் திரைப்படம் வந்து மிகப்பெரிய அளவில் ரசிகர் மத்தியில் வந்து ஒரு எழுச்சியை வந்து ஏற்படுத்துன்றதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் நடிகர் விஜய் தொடர்ந்து 23ஆம் தேதி இந்த மாதம் மாநாடு நடத்துகிறார். அந்த மாநாடுக்கு இந்த திரைப்படத்துக்கு பிறகு இந்த திரைப்பட வெளியீடு கொண்டாட்டத்திற்கு பிறகு நடிகர் விஜய் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக அவருடைய அரசியல் பயணத்தை துவங்க இருக்கிறார் என்றெல்லாம் சொல்கிறாங்க. தொடர்ந்து விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் அமைந்திருக்கு. இந்த வருடமே வந்து விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகம் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். கோட் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வசூலை வாரி குவிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி, வணக்கம்.